பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வஸ்துக்களில் செல்வம், மனநிம்மதி, நோய் நொடி நோக்காடுகளிலிருந்து ஆரோக்கியம், எல்லா வகையான நலவுகள், கேட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்ட அனைத்தும் கிடைக்கப் பெறுதல், இப்படி பல நியாமத்துக்களை ஒரு மூமினுக்கு வைத்திருக்கிறார். ஒரு சேர எல்லா நியாமத்துக்களும் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மக்களின் மீது பாக்கியத்தை செய்து அந்த ஒரு பெரும் ஒரு ஆப்சனுட்டியை அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான் சகோதரர்களே. அந்த ஒரு பெரும் ஆப்சனுட்டியை தந்து விடுகிறான் சகோதரர்களே. அது யாருக்கு என்று பார்க்கும்போது, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத்து யாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறதோ அந்த மக்களுக்கு அனைத்து நலவுகளையும் அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான் சகோதரர்களே. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட தீராத முஹப்பத்தும் தீராத அந்த ஒரு அருளும் மட்டும்தான் காரணம் சகோதரர்களே. ஏனென்றால் மற்றவர்கள் செய்த தியாகத்தை விட முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விற்காக செய்த தியாகங்களின் பட்டியல் அதிகம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை விட சற்று கூடுதலாக முஹம்மது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தந்தான். நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹதிஜா நாயகி என்ற அந்த ஒரு பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்டுமே நினைத்தது, விரும்பியது, ஆசைப்பட்டது அப்படின்றதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு உணவாக கிடைச்சது கிடையாது. ஹதிஜா நாயகியோடு வாழ்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைத்தது, விரும்பியதை அன்னை ஹதீஜா முன்னாடி கொண்டு வைப்பாங்க. அப்போ உணவை அல்லாஹ்விற்காக ஒதுக்கி தள்ளினாங்க. அதே போல சுகபோகத்தை அல்லாஹ்விற்காக ஒதுக்கி தள்ளினாங்க. உஹது மலையே தங்கமாக்கி நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியும் கூட உலகத்தின் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது கூட பிடிமானம் இல்லாமல், என்னை படைத்த ரப்பு அவன் மட்டும்தான், அவன்தான் எனக்கு, அவனுடைய ஆகிரத் மட்டும்தான் எனக்கு அப்படின்ற ரீதியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்படிப்பட்ட கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான அந்த தியாகத்தை கருத்தில் கொண்டு ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் அவங்களுடைய ஸலவாத்தை இந்த உலகத்தில் ஓதுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா மிக பெரும் அருளை செய்கிறான். அந்த அருளை ஒரு சேர கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸலவாத்தை தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஸலவாத் எப்பேற்பட்ட வீரியமானது என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒரு மனிதனின் தேவைகள் அனைத்தையுமே சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அதிசய ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸலவாத்தின் அளவு கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய பாக்கியமும் பெரிது என்பதை கருத்தில் கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை மொழிய பழக வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா சஹாபாக்களும் பெருமானார் அவர்களின் மூலமாக நிறைய நியமத்தை பெற்றாங்க. சில கண்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அவங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் அந்த கண்களிலிருந்து மறைந்து போனது. சில நெஞ்சங்கள் ரசூலுல்லாவை நினைத்த உடனே அந்த நெஞ்சங்களில் படிந்திருக்கக்கூடிய அனைத்து பாரங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனால், வாழ்க்கையில் ஒரு வலி வேதனை வந்தால் கூட ஓடி ரசூலுல்லா பார்ப்பாங்க. பார்த்த உடனேயே வலி வேதனை போயிடும். இன்னும் உச்சக்கட்டமாக வலி ஏற்பட்ட மக்களை ரசூலுல்லாவே கண்டறிந்து, ஏன் இப்படி இருக்கிற, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவருடைய தன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவார். அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவார். சொன்ன உடனேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருக்காக பிரத்யேகமாக துவா செய்வாங்க. இல்லைண்டா துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பர்டிகுலர் சஹாபி பள்ளியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொஞ்சம் உற்று நோக்கும் போது, பள்ளியில் உட்கார்ந்தவர் இப்படியே சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு எதையோ ஒன்றை பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறார். ரசூலுல்லாவால் தாங்க முடியலை. நான் சொல்லுவேன், ஒரு தாயும் தகப்பனும் தன் குழந்தையினுடைய அந்த சுகத்தையும் துக்கத்தையும் எப்படி உள்வாங்கிறாங்களோ
அதை விட மேலாக முகமது ரசூலுல்லாஹ் உள்வாங்கக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலையில் உள்ளவங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடத்துல ஏமா நீ கவலையா இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, வறுமையும் கடன்களும் என்னை மிகைத்து விட்டது. ஏன்னா கடன்னு சொன்னா தொண்டைக்குள்ள சாப்பாடு கூட போகாது, கடன்னு சொன்னா நிம்மதியா தூக்கம் வராது, கடன்னு சொன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி யோசிக்க தோணாது. அந்த கடனும் கஷ்டமும் என் தொண்டை வரை நிறைத்து விட்டன, என் வாழ்க்கையில திணற செய்கின்றன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டதை கண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை நான் சொல்றேன், நீ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரியான்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நான் எப்படியாவது இதுலேருந்து ரிலீஃப் ஆகணும், இதுல இருந்து விடுபடணும். அப்ப கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா தான் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் கத்துக்கிறேங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரிர் ரிஜால். இதுதான் அந்த துவா. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அந்த சலவாத்திற்கு வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இந்த சலவாத்தை மக்ரிப் தொழுத பிறகு நீங்கள் எந்த விதமான மாற்று வேலைகளில் ஈடுபடாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த பர்டிகுலர் சலவாத்தை வந்து அல்ஹம்துலில்லாஹ் மொழியணும். ஆரம்பத்தில் தாய் சலவாத்தாக இருக்கக்கூடிய தரூதை இப்ராஹிமை மொழிந்து விடுங்கள். மொழிந்து விட்ட பிறகு அஊது சொல்லி பிஸ்மி சொல்லி இந்த சலவாத்தை மொழியுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பிஜமீஇ ஸலவாத்தி குல்லிஹா அதத மாஃபி இல்மில்லா அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வமன் வாலாஹு ஃபீ குல்லி லஹ்லத்தின் அபதா பிகுல்லி லிசானின் லி அஹ்லில் மஅரிஃபதி பில்லா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பிஜமீஇ ஸலவாத்தி குல்லிஹா அதத மாஃபி இல்மில்லா அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வமன் வாலாஹு ஃபீ குல்லி லஹ்லத்தின் அபதா பிகுல்லி லிசானின் லி அஹ்லில் மஅரிஃபதி பில்லா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பிஜமீஇ ஸலவாத்தி குல்லிஹா அதத மாஃபி இல்மில்லா அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வமன் வாலாஹு ஃபீ குல்லி லஹ்லத்தின் அபதா பிகுல்லி லிசானின் லி அஹ்லில் மஅரிஃபதி பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான ஞானங்கள் கொண்டுள்ள இந்த சலவாத் எல்லா வகையான ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவதோடு உள்ளத்தில் படிந்து கொண்டிருக்கக்கூடிய வலி வேதனைகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய வல்லமை பெற்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். புனிதமான ரசூல் பிறந்த அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த ரபீஉல் அவ்வலை நமக்கு எல்லா விதமான வசந்தங்களையும் ஒரு சேர கொண்டு சேர்க்கக்கூடியதாக ஆக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.